வெல்கம் டு சிவில்ஜட் சீரீஸ் நம்பர் 1. இனிமேல் நம்மளுடைய சேனலில் எந்த பாட்டும் எந்த பக்தி பரவச பாடல்களும் வரப்போகிறது கிடையாது. வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் ஃபார் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரிலிம் எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ப்ரிலிம் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதாவது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸ் லா டிகிரி கட்டாயமாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு என்ரோல்டு அட்வொகேட்டாக இருக்கணும். அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. பட் இஃப் யூ ஆர் அ ப்ராக்டிஸிங் அட்வொகேட்னா யூ ஷுட் நீட் டு ஹாவ் அ 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கட்டாயமாக 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். வித்தின் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22லேருந்து 42 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில்